வணக்கம் நண்பர்களே. நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட டிஆர் பாலு செய்தது அண்ணாமலை, தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், மாநில தலைவர். எதற்காக வழக்கு நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். முதல் தடுமாற்றம் டிஆர் பாலுவிடமிருந்து ஆரம்பித்திருக்கிறது. திமுக தடுமாற ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது டிஆர் பாலு கொடுத்த பதிலே தெரியுது. அதாவது ரொம்ப சிறு குழந்தைகள் கூட சிரிக்கும் அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு டிஆர் பாலு. சிறு குழந்தைகள் கூட இதை கேட்டு சிரிக்கும். இப்படியா தாத்தா பேசுகிறது அப்படின்னு. கடன் வாங்க சென்றேன், ஒரு நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கினேன், ஆனால் அதனுடைய முதலாளி என் மகன் என்பது எனக்கு தெரியாது. இப்படித்தான் டிஆர் பாலு அந்த குறுக்கு விசாரணையில் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காரு. இது குறுக்கு விசாரணையா அல்லது இருவருக்கும் இடையே நடந்த வார்த்தை யுத்தமா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு எப்படி காசு வந்தது, நீங்கள் உங்கள் நண்பர்களின் தேவையில் தான் வாழ்க்கை நடத்துகிறேன் என்று ஒரு நேர்காணலில் சொன்னீர்கள், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னீங்க. யார் கேட்குறா? டிஆர் பாலு. உங்களுக்கு எப்படி 4 ஏக்கரோ 42 ஏக்கரோ ஏதோ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யார்? டிஆர் பாலு கேட்குறாரு. உங்கள் மனைவி பேரில் எப்படி வந்துச்சு, உங்கள் மைத்துனர் பேரில் இருக்கிற செங்கல் சொல்லிலெல்லாம் சிபிஐ ரெய்டே நடத்துனாங்க அப்படின்னு இவர் பதில் கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு பக்கம் அடிப்பேன், நீ ஒரு பக்கம் அடிச்சதில்ல, நீ அடித்தது நான் கேட்டேனா அப்படின்னு தானே அர்த்தமாகும். குறுக்கு விசாரணை எதுக்கு நடக்குது? நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளீர்கள் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு டிஆர் பாலு. அதுக்கு தான் இவர் குறுக்கு விசாரணை பண்ணுறாரு அண்ணாமலை. அப்போது நீ யோக்கியனா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேட்குறாரு. மனைவிக்கு 4 ஏக்கர் 42 ஏக்கர்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறது இதை தான் வெளிக்காட்டுது. ஸோ முதல் தடுமாற்றம் டிஆர் பாலு. டிஆர் பாலு எப்போவோ திமுக ஒதுக்கி விட்டது. டிஆர் பாலு மேலே குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அண்ணாமலை வருகிறார் என்ற உடனே ஸ்டாலின்ட்டேருந்துலாம் ஒன்றும் ஒரு பெரிய ரியாக்ஷன்லாம் வரல. செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு உடனே அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்து அவரை மாதிரி மனித புனிதர் அப்படின்லாம் அவரை பாராட்டி, கன்றாவி நாட்டில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு, அதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் ஆர்ப்பரித்த இதே ஸ்டாலின் அமைதியாக இருக்கார். டிஆர் பாலு குறுக்கு விசாரணை பண்ணும்போது அந்த திமுகவினுடைய மூத்த தலைவர் ஒரு ரியாக்ஷன் இல்லை. திமுகட்டேருந்து ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க எங்களுடைய மூத்த தலைவர், ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஆக முதல் தடுமாற்றம் டிஆர் பாலுவிடமிருந்து ஆரம்பிக்கிறது திமுகவில். அடுத்து யார் தடுமாற போகிறாங்க? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.